நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற குட் பேட் அக்லி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறாரு. மைத்ரி மூவிஸ் பட நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. அஜித்குமாருடன் இணைந்து த்ரிஷா, பிரபு, ரெடின் கிங்ஸ்லி, கார்த்திகேயன் தேவ், பிரசன்னா, சுனில், ஜாக்கி ஷரப், அர்ஜுன் தாஸ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டராக இருக்கும் அஜித்குமார் தனது மனைவி த்ரிஷாவுடன் வாழ்ந்து வருகின்றார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. குழந்தையை பார்க்க அஜித் வருகின்றார். அப்போது த்ரிஷா, குழந்தையை தொடாதே, உன் தவறுகளை ஒத்துக்கொண்டு போலீஸில் சரண்டராகி தண்டனையை அனுபவித்துவிட்டு நல்ல மனிதராக வந்து நம் குழந்தையை தொடு என்று சொல்ல, த்ரிஷா சொன்ன காரணத்திற்காக அஜித் தனது குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஜெயிலில் 18 ஆண்டுகள் தண்டனைகளை அனுபவிக்கின்றார். தனது மகனின் 18வது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என ஜெயிலரின் உதவியுடன் முறைப்படி ஜெயிலிலிருந்து வெளியே வருகின்றார் அஜித். இவர் வெளியே வந்த சமயத்தில் ஸ்பெயினில் உள்ள அஜித்தின் மகனை யாரோ கடத்தி விடுகிறார்கள். அவர்கள் யாரென்று கண்டுபிடிக்க களத்தில் இறங்குகின்றார் அஜித். அந்த சமயத்தில் அஜித்தின் மகனை போதைப்பொருள் வழக்கில் திட்டமிட்டு சிக்க வைத்து சிறைச்சாலைக்கு அனுப்பிய விவரம் தெரிய வருகின்றது. அஜித்தின் முன் பகையாளர்கள்தான் தனது மகனை இப்படி சிக்க வைத்துள்ளார்கள் என த்ரிஷா கூறுகின்றார். அஜித் மகனை எந்த காரணத்திற்காக கடத்தினார்கள், கடத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து ஜெயிலில் அடைக்கப்பட்ட தனது மகனை அஜித் மீட்டாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. அஜித்குமார் பாடல் காட்சிகளிலும் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் நடிப்பிலும் தனது ரசிகர்களின் மனநிலையை புரிந்து சிறப்பாக நடித்துள்ளார். மனைவியாக த்ரிஷா கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அஜித் மகனாக கார்த்திகேயன் தேவ் சிறப்பாக நடித்துள்ளார். வில்லனாக இரட்டை வேடங்களில் நடித்து அர்ஜுன் தாஸ் கைத்தட்டல் பெறுகின்றார். பிரபு, ரெடின் கிங்ஸ்லி, பிரசன்னா, சுனில், ஜாக்கி ஷரப், யோகி பாபு, பிரியா வாரியார், சிம்ரன் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ்குமாரின் இசை காட்சிக்கு காட்சி ரசிகர்களின் ரசனைக்கேற்றபடி கொடுத்துள்ளது. அபிநந்தன் ராமானுஜன் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு வெறித்தனமான அஜித் ரசிகர் என்பதை இந்த படத்தின் மூலம் காட்டியுள்ளார். திரைக்கதையில் அவர் செய்துள்ள மேஜிக் அஜித் ரசிகர்களுக்கு விருந்து. அஜித்தின் பழைய படங்களில் உள்ள காட்சிகளை ரெஃபரன்ஸாக வைத்து அமைக்கப்பட்ட காட்சிகள் அஜித்தின் ரசிகர்களின் நீண்ட நாள் விரதத்திற்கு கிடைத்த பலன். ரசிகனுக்கு மட்டுமே கொடுத்த விருந்தை அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்திருந்தால் சிறப்பான விருந்தாக இருந்திருக்கும். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.